நானும் அப்பாவும் உத்தரப்பிரதேச லக்னோவில் வந்து செக்ரட்டேரியட் வந்திருக்கோம். யோகி ஆதித்யநாத்தோட ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருக்கோம். லோக் பவனில் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்தோம். என்ன பெட்டிஷன் அப்படின்னா வந்து வரக்கூடிய 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை வந்து நீங்கள் வந்து இவிஎம்மில் சந்திக்கக்கூடாது, பேலட் பேப்பரில் சந்திக்கணும். ஏன்னா வந்து யூபியில் வந்து நாங்கள் வந்து மக்களை வந்து சந்தித்து இவிஎம்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாடு ஃபுல்லாக வந்து போகிறோம். இதில் வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இவிஎம் வந்து வேணாம், நீங்கள் பேலட் பேப்பரில் எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் எல்லாத்தையுமே வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்தையுமே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களோட கருத்தை வந்து நீங்கள் இந்த மாநிலத்தோட சிஎம், நீங்கள் யூபியோட சிஎம், நீங்கள் மக்களோட கருத்து வந்து பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டில் தான் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை. அதனால் நீங்கள் வந்து பேலட் பேப்பரில் வந்து எலெக்ஷனை வந்து நீங்கள் சந்திக்கணும். இப்போ நீங்கள் மோடி வந்து இந்த வாரணாசி தொகுதி தான், இங்கே யூபியில் தான் வாரணாசி தொகுதியில் தான் வந்து அவர் வந்து எம்பியாக ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் வந்து இங்கே வந்து சிஎம்மாக இருக்கீங்க. நாங்கள் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரம்லாம் செஞ்சுட்ருக்கீங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் விளம்பரம் செய்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து மக்கள்கிட்ட வந்து பலன் வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து வாக்குச்சீட்டில் வந்து எலெக்ஷன் நடந்தாலும் மக்கள் வந்து வாக்குச்சீட்லேயே உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக அந்த வாக்குச்சீட்டில் வந்து எலெக்ஷனை வந்து நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெட்டிஷன் வந்து கொடுக்கறதுக்காக வந்தோம். பெட்டிஷன் வந்து ஃபஸ்ட் வந்து உள்ளே வந்து லோக் பவனில் உள்ளே போய் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து போய் வந்து ஹிந்தியில் ரெடி பண்ணியிருக்க பெட்டிஷன் வந்து கொடுத்தோம். அவர் வந்து வாங்கி வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தார். படித்து பார்த்துட்டு பெட்டிஷன் நீங்கள் வந்து எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம், பெட்டிஷன் வாங்குறதுக்காக வந்து சிஎம்ஓ ஆஃபீஸில் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிஎம்ஓ ஆஃபீஸில் வந்து நாங்கள் பிரதமர் அலுவலகம் போனப்போ வந்து அது மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது மாதிரி இங்கேயும் வந்து டாக்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நீங்கள் போய் வந்து பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து அங்கே வந்து மக்கள்கிட்ட விசாரித்தோம். மக்கள்கிட்ட வந்து விசாரித்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இங்கே தான் பெட்டிஷன் வாங்குவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. திரும்பியும் வந்து உள்ளே போய் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து இல்லை இங்கே தான் பெட்டிஷன் வந்து வாங்குவாங்களா, நீங்கள் வந்து இந்த பெட்டிஷன் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கவுண்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து தள்ளி விட்டார். அவங்க வந்து 3 ஆஃபீஸர்ஸும் இந்த பெட்டிஷன் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தாங்க. 3 பக்கம் பெட்டிஷனை எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்துட்டு இது வந்து இவிஎம் சம்மந்தமாக இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான், நாங்கள் வந்து ஏற்கனவே எல்லா மனுலாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, நாங்கள் வந்து பேலட் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அது சம்மந்தமாக நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கல. மக்களோட கருத்து, யூபி மக்களோட கருத்து என்னவா இருக்குது, நீங்கள் வந்து இவிஎம் வந்து எலெக்ஷனை சந்திக்காமல் பேலட் பேப்பரை நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். அதனால் பெட்டிஷனை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க வந்து திருப்பி வந்து ஃபுல்லாக அந்த பெட்டிஷன் வந்து திருப்பி படித்தாங்க. திருப்பி வந்து அவங்களுக்கு 3 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இல்லை பயந்து போயிட்டு இல்லை இந்த பெட்டிஷன் வந்து நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்டிஷன் வந்து நாங்கள் வாங்க முடியாது, இது வந்து இவிஎம் சம்மந்தமாக இருக்குது, பக்கத்தில் வந்து பிபிஓ இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் இந்த பெட்டிஷனை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துடும். எங்களுக்கு அது தெரியும், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் போடுறதுனா நாங்களே போட்டிருப்போம், பெட்டிஷன் வந்து நேரடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து இவிஎம் சம்மந்தமாக இருக்குது, நாங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அவ்வளோ பயப்படுறாங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுது இவங்க வந்து மக்களோட கருத்து வந்து முழுக்க பேலட் பேப்பர் இருக்குது. இவிஎம்மை தவிர இவங்கள்ட்ட வந்து ஒன்றுமே கிடையாது, எந்த செல்வாக்குமே கிடையாது, மக்கள் செல்வாக்கு துளி கூட கிடையாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் களத்துலையும் பார்க்குறோம். இங்கே வந்து செக்ரட்டேரியட்டில் லோக் பவனில் யோகி ஆதித்யநாத்தோட ஆஃபீஸில், யோகியோட ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து நடந்துக்கிறக்கூடிய விதமும் வந்து சுத்தமாக மக்கள் செல்வாக்கு கிடையாது, இவிஎம் வச்சு மட்டும்தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க. பெட்டிஷன் வந்து கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை, பெட்டிஷனை கடைசி வரைக்கும் வாங்கலை. இதை வந்து நாங்கள் வந்து ஃபேக்ஸில் இமெயிலில் எல்லாத்துலேயும் அனுப்ப போகிறோம். இது வந்து அனுப்புவோம் நாங்கள் மக்கள்கிட்டையும். வந்து யூபியில் வந்து அடுத்து வந்து நாங்கள் மக்கள்கிட்ட லக்னோட எல்லா இடத்துலையும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இது மாதிரி வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்க போனோம், பயந்து போய் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ஃபுல்லாக கொண்டு போய் சேர்ப்போம். யூபியில் இவிஎம் வந்து ஒழிக்கணும், இவிஎம் காலி பண்ணணும் அப்படின்னா வந்து அது மக்கள் சக்தியால் மட்டும்தான் முடியும், வேறு யாரும் வந்து செய்ய போகிறது. ஏன்னா இவனுங்க வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவிஎம்மை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் இவிஎம்மை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இது ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. இது அவனுங்க வந்து அந்த தெளிவான முடிவில் இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களே இதை கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா பேருக்கு அப்பப்போ ஒரு எதிர்ப்பு மாதிரி காமிச்சுக்குவாங்களே தவிர தீர்மானமாக இவிஎம் எடுத்து போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி போராடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கூட்டுக்கலவாணிங்க தான். எல்லாம் கூட்டுக்கலவாணித்தனம் வந்து மக்களை எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இந்திய மக்கள். இதை வந்து ஒழிச்சு கட்டி ஒரு ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்தணும், மக்களோட ஓட்டுரிமையை வந்து நிலைநிறுத்தணும்னா அது மக்கள் சக்தியால் மட்டும்தான் முடியும். மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாகணும். அதுக்காக தான் நாங்கள் ஊராக போகிறோம், நாடு பூரா சுற்றுறோம், மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம். மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்குறதுக்கான வேலையை செய்கிறது தான் இதுக்கு தீர்வு.